ஹாய் டியர் ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு உட்காந்து வீடியோ எடுத்து போடுறோம். ரெண்டாவது புது வீட்டில் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசி வீடியோ எடுத்துருக்கோம். ஆமாம், வீடியோ இன்னைக்கு தான் எடுக்கிறோம். ஆல்ரெடி எடுத்துருக்கோம். ரொம்ப மாசம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கும். திரும்ப இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக தம்ப்ளைனை பார்த்தோன்னே கண்டிப்பாக நினைச்சிருப்பீங்க. கமெண்ட் ரீப்ளேயிங் பால் காட்சிலேருந்து நாங்கள் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வீடியோவாக போட்டுருந்தோம். ரீப்ளேயிங் வீடியோ எதுவுமே போடலை, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலை. எல்லாமே அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி வந்து பால் காட்சிலேருந்து இப்போ வரைக்கும் கொஸ்டின் வந்து கமெண்டில் வந்து நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கமெண்டில் ரீப்ளேயிங் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி கமெண்ட் ரீப்ளேயிங். ஆமாம், இன்றைக்கி வந்து கமெண்ட்டை தான் நம்ம ரீப்ளே பண்ண போகிறோம். ஆன்சரோட சொல்கிறோம். நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லா கமெண்ட்டுக்குமே நாங்கள் ரீப்ளே பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் இந்த வீடியோவில் வரும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வீடியோ பால் காய்ச்சி ஆகி ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 monthலாம் ஆகலை, போன 29 இன்னைக்கு 29 கரெக்டு தான். 1 month ஆயிடுச்சு. அதில் பால் காய்ச்சி வீடியோவாக இருக்கட்டும், சீர் வீடியோவாக இருக்கட்டும், எல்லா வீடியோலையுமே மோஸ்ட்லி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரீப்ளேயிங் வீடியோ தான் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீர் ஃபங்க்ஷன் வீடியோவில் மோஸ்ட்லி வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் ஊர் சைடு செய்ய மாட்டாங்க, நீங்கள் எந்த ஊர், எங்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த ஊர்னா இங்கிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் கீரமங்கலம் சொல்லிட்டு ஊர். இப்போ நான் வீடு நிறைய பேர் அதை கேட்டீங்க. வீடு எங்கே கட்டியிருக்கீங்க? தென்காசிலையா இல்லை ராஜபாளையத்துலையா இல்லை எங்கே தான் கட்டியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் எங்கள் ஊரில் கீரமங்கலத்தில் கட்டியிருக்கேன். நான் ஆல்ரெடி இங்கே தான், எனக்கு எல்லாமே செட்டில் ஆனது எல்லாமே இங்கே தான். இப்போ ரெண்டாவதாக இப்போ வீடு இங்கே வந்து நான் இப்போ இருக்கிறது வந்து கீரமங்கலத்தில் வீடு கட்டியிருக்கு. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம் நம்ம. சரிங்களா? அடுத்தடுத்து அப்டேட் எல்லாமே வருஷம் சொல்கிற மாதிரி ஐயோ வரும், வருஷம் வரும், அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஒன்றுனா செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போ வீடு கட்டினது வந்து கீரமங்கலத்தில். இந்த சைடு வந்து இந்த சீர் எல்லாமே கொஞ்சம் பண்ணுவாங்க. இங்கே சீருக்காண்டி தான் பண்ணுறது. மற்றபடி எப்படின்னா சீரு இங்கே மெயினே வந்து சீரு தான் மெயின். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எல்லாருமே சீரு செய்கிறது பெருசாக பேசுவாங்க. ஸோ அதனால் சீரு தான் பெருசாக பண்ணுவாங்க. பால் காய்ச்சி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சீர் எப்படி வந்துச்சுன்னு. அதே மாதிரி தங்கச்சி காது குத்துக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சீர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வரதும் அண்ணன் வீட்டிலேருந்து கொண்டு போகிறதும் சீர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரெண்டு ஒன்று தான் சொல்கிறேன். பால் காய்ச்சிக்கு அங்கேருந்து வந்ததும் இங்கேருந்து பண்ணது எல்லாமே அதில் கலந்து தான். இந்த சைடு வந்து உண்டு இந்த மாதிரி பெருசாக பண்ணுறது. இது இந்த சைடு உண்டு. அதனால இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பால் காய்ச்சிக்கு முத நாள் வந்து சீர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி உண்டு. இங்கே இந்த சைடு உண்டு. தெரியுமா இல்லையான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. அது வந்து இங்கிட்டு வந்து முத நாள் சீர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே. அன்றைக்கி நைட் டிஃபன் சாப்பாடு போடணும். அன்றைக்கி நைட்டு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே வருவாங்க. அன்றைக்கி தட்டு தூக்கு ஆள் வரும். எல்லாமே அன்றைக்கி நடக்கும். மறுநாள் காலையில் பால் காய்ச்சி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டாளுக்கு மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க சொந்த பந்தம் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே காலையில் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. எனக்கு நம்ம வீட்டில் ஒரு 30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பால் காய்ச்சி கண்டிப்பாக 30 பேர் இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே. அந்த நேரத்தில் பால் காய்ச்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வரிசையாக ஆள் வந்துச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆள் நிறையா வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்தாங்க. சமாளிக்க தான் முடியல கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்து பாத்திரத்தெல்லாம் வீடியோ போட்டோம். ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டம் எதையுமே வீடியோ போடலைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வீடோட அப்டேட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே வந்து ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லா டூரையும் போடுறோம். அடுத்து வந்து ஃபர்னிச்சர் வாங்கினது நிறைய பேர் கேட்டீங்க. இந்த சோஃபா நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு எங்கடா வாங்கினீங்க இந்த சோஃபா, இவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குடா. ஏன்னா எந்த சைடுமே அடிப்படை கால் கீழே வரைக்கும் அடிப்படாத அளவுக்கு இருக்கு. அது எல்லாமே நாங்கள் வீடியோ குழந்தைங்களுக்கு நல்லா கொஞ்சம் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அடுத்த வீடியோனா நம்ம ஃபர்னிச்சர் வீடியோ போட போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். அந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம். அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து உங்களுக்கு அப்கமிங் கண்டிப்பாக வரும். அப்புறம் இன்னொருத்தவங்க பால் காய்ச்சி வீடியோலேயே ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ஏன் அருளோட அப்பா அம்மாவை உட்கார வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறையா பேர். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு அதாவது பால் காய்ச்சினாலே அப்பாவோட அதாவது ஹஸ்பண்ட் வீட் சைடில் இருக்கிற அப்பா அம்மாவை தான் உட்கார வைப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன் பால் காய்ச்சினானா எங்கள் அப்பா அம்மாவை வந்து உட்காருவாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து ராஜபாளையத்தில் வீடு கட்டினேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் உட்கார வைப்பேன். கண்டிப்பாக நாங்கள் உட்காரமோ இல்லையோ
அப்பா அம்மா வந்து உட்கார வைக்கணும்னு அது ஒரு ஆசை இருக்குது. அதனால் அவங்கள உட்கார நிறைய பேர் இது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஒரு வீட்டு மகன் பால் காய்ச்சுறான், மகளும் பால் காய்ச்சுறா அப்படின்னா அப்பா வீட்டு சைடில் இருக்கிறவங்கள தான் மோஸ்ட்லி உட்காருப்பாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட உட்காந்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறம் புது வீடு கட்டி இருந்தோன்னா தர்ஷன் எல்லாருமே உட்காருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அடுத்து பால் காட்சிக்கு வந்த கொஸ்டின் மோஸ்ட்லி கமெண்டில் நான் பார்த்த கொஸ்டின் இதுதான். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கண்டிப்பாக போடுவோம் அடுத்த மந்த்து. அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் இருக்கோ அது எல்லாமே கேட்டு தீர்த்துருங்க. அடுத்து வந்து காது குத்து வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரீப்ளே பண்ணிடுவோம். எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் நல்லாவும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஆள் இல்லையே பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் வயிற்றுச்சல் பட்டு கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து பேட் கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா வீடியோக்கும் வர்றதான். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோங்கிறதுனால நம்ம பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. எங்களை விட அதிகமாக பண்ணவங்க இருக்கிறாங்க. 5% பண்ணோன்னு வச்சுக்கோங்க. எங்களோட அதிகமாக பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் மீடியாவில் இருக்கோம், நம்ம வீடியோ பிளாக் எல்லாம் போகிறனால என்னமோ உங்களுக்கு அப்படி பெருசாக தெரியுதா என்னமோ தெரில. இதில் வந்து என்ன நகை உங்களுக்கு பார்வையாக இருந்துச்சு. தட்டு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப ரேட்லாம் வரலங்க. எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கே நாங்களாம் எண்ணி பண்ணும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு தட்டு செய்கிறது. ஸோ இவ்வளோதான் இவ்வளோதானா ஓகே அந்த இதுக்கு போச்சு. அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே ஓகே தான், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சீர் பண்ணுறது எல்லாமே இந்த எல்லா ஊர்லேயும் பெருசாலாம் மதுரையெல்லாம் பெருசாக பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்குது. நாங்களாம் அவ்வளோ ரொம்பலாம் பண்ணல, காமனாக நம்ம பண்ணோம் அவ்வளோதான். எல்லோரும் பண்ணுறது அப்படியே பண்ணோம். கொஞ்சம் அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணோம். நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி பால் காய்ச்சியுமே அப்படி தான் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து உடனே இது பண்ணனால கொஞ்சம் இந்த வீடியோலாம் கொஞ்சம் நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம். எதுவுமே அவ்வளோவா எடுத்து போட முடியல. நார்மலாக இருக்கிற வீடியோவே கொலாச் பண்ணி போட்டோம். அதுக்கே நிறைய பேர் சொன்னீங்க, ஏன்னா இவ்வளோ வீடியோட எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. வீடியோவே நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நிறையா போட முடியும். பட் நாங்கள் அது செய்யலை. காமனாக கொஞ்சோன்னு வீடியோ அதே மாற்றி 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 எல்லோரும் போட்டுட்டு இருந்தால் தான் வீடியோ. அவ்வளோதான், என்ன போட மாட்டேன் யாரும் இது பண்ண வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். அடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, மஞ்சு எப்படி உங்களுக்கு திருப்பி செய்வாங்க, அவங்களுக்கு இது ஒரு கடன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது ஒரு கடன் மாதிரி தான். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இது வந்து தாய் மாமா சீருங்கிறதுனால நாங்கள் செஞ்சது 10% செஞ்சுருக்கோன்னா அதில் 5% எங்களுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி தான், செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு செய்வாங்க. அந்த லாஸ்ட் டயத்தில் நம்ம தம்பியை பால் காய்ச்சினே வருது பாருங்க. இது பால் காய்ச்சி தான் வரும் உனக்கு ஃபுல்லாக. பால் காய்ச்சினே வருது. காது குத்து மயிலம் காது குத்துக்கு ஏதாவது செய்வா. அதே மாதிரி தர்சன் காது குத்துக்குமே செய்ய தான் போகிறேன். ஏதாவது அவளுக்கு தட்டுலாம் நான் தான் சொல்கிறேன். தட்டு வந்து நீங்கள் 100 தட்டு 150 தட்டு 200 தட்டு கூட எங்களால் வைக்க முடிஞ்சிருக்கோம். அன்னைக்கு நான் ஒருத்தனே 200 தட்டு வச்சுருப்பேன். நாங்கள் ஆளுக்கும் 101 தட்டு 100 தட்டு அப்படி கணக்கு பண்ணிட்டோம். 201 தட்டுக்கிட்ட. ஆனால் கணக்கு இல்லை, அது கூட தான் இருந்துச்சு. கணக்கு பண்ணல எதுவுமே. தட்டு கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் கூட தான் இருந்துச்சு தட்டுமே. அண்ணே ஒரு சைடு பண்ணா, நான் ஒரு சைடு பண்ணேன் அப்படிலாம் கிடையாது. அவனால அங்கே என்ன வாங்க முடிஞ்சோ அங்கே வாங்கினா, என்னால் இங்கே என்ன வாங்க முடிஞ்சோ நான் இங்கிட்டு வாங்கினேன். இவ்வளோ தான் நடந்தது, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் எத்தனை பவுன் போட்டீங்க? எத்தனை பவுன் வந்து 15 பவுனுக்கு 16 பவுனுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என் கணக்கு கரெக்டாக தெரில. 8-2 அப்படின்னு கணக்கு பண்ணி போனோம்னா ஒரு 15 பவுனுக்கிட்ட வரும் போட்டது. வேலனுக்கு செயின் கம்மல் அது மட்டும் தான் ஆம்பளை பேலுக்கு. வேற என்ன அவ்வளோதான். இவளுக்கு இல்ல வேலனுக்கு எல்லாமே சேர்த்தே 15 பவுன் தான். மொத்தமா எல்லாரும் சேர்த்து வந்து சொல்றேன் 15 பவுன் கிட்ட வந்துரும். ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கும்போது நகை ரேட் எவ்வளோ? நகை ரேட் அப்ப கம்மியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 13,000 ஒரு கிராம் 13 ரூபா இருந்துச்சு. 200 சில்லறையே நம்ம இருந்துச்சு அப்ப வாங்கும்போது. ஆமா 13,000 ரூபா சில்லறை இருந்துச்சு. ஆனா இப்ப அதுக்கும் முன்னாடி கம்மியாவும் ஆச்சு. பட் அப்புறம் வந்து கார் எவ்வளோ ஆச்சு, காருக்கு என்ன கார் நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் தெரியல நினைக்கிறேன். ரெனால்டில் டிரைவர் தெரிஞ்சவங்க புரிஞ்சு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெனால்ட் டிரைவர்னு சொல்லிட்டு 2026 மாடலு புது மாடலாக வேறு மாடல் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வண்டி 7 சீட்ரு
அப்போ வந்து 5 சீட்டர் எடுக்கிற பிளானில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறே கொஞ்சம் 7 சீட்டராக எடுங்க, லோ பட்ஜெட்டில் எடுப்போம்னு சொல்லி அந்த வண்டி ஆல்ரெடி அண்ணன் வச்சுருந்தான். ஸோ இவங்க அதிகமாக எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க, வீட்டிலே தான் கிடக்கும், எப்போயாவது தான் ஓட்டுவாங்க, அதனால் அந்த காரை சூஸ் பண்ணோம். அது 9 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. டியூவில் போட்டிருக்கு அந்த வண்டி, மாதம் டியூ கட்டுற மாதிரி. பைக்கு கேட்டிங்க, ஜூபிட்டர் 110 வண்டி 1,14,000 ரூபா, அது ரெடி காசு கொடுத்து வாங்கியாச்சு. ஸோ அந்த வண்டியுமே சீரில் வச்சுருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்னென்னமோ சொன்னீங்க, நிறைய கமெண்ட் எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து மோஸ்ட்லி கமெண்ட், இது வந்து குட் கமெண்ட் தான், ஒரு நல்ல விதமான ஒரு கமெண்ட். உங்களை பற்றி இல்லை, எங்களை பற்றியும் யோகாக்காவை பற்றி. என்னென்னா வந்த 2 மருமக செய்ய விட்டதுனால தான் இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, உங்களை பாராட்டக்கூடாது, யோகாவே அருளையும் தான் பாராட்டணும். முக்காவாசி கமெண்ட் வந்து ரீல்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் வந்துருந்துச்சு. அதனால அருள் யோகாவையும் பாராட்டணும், அருள் யோகாவையும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு முழுக்க ஒரு காரணம் தான். இந்த இடத்துல நான் வந்து இங்க இருக்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பிரச்சனைலாம் ஆச்சு இடையில, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா இருந்துச்சு பிரச்சனையெல்லாம் குடும்பத்துல. அதெல்லாம் தாண்டி நான் இங்க வந்து இப்போ என் சொந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம் அப்படின்னா, சொந்த வீட்டுல சொந்த ஊர்ல தாய் தந்தை பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் என்னுடைய மனைவி தான் சொல்லுவேன். அவ நான் போவேன்டா, நம்ம போய் இருப்போம்டா, நமக்கு வேலை இருக்குடா, இங்க கடை இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னமோ, நானும் அதை சொல்லி கொஞ்சம் சொல்லும் போது அவனும் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ வந்து நான் இங்க இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் அருள் தான் நான் சொல்லுவேன். எங்கனாலும் சொல்லுவேன், தூங்கி எழுப்புனாலும் இது காரணம் வந்து அருள் தான் சொல்லுவேன். சொல்லு, யார் காரணம்? என் மனைவி தான் காரணம். ஏன்னா அவங்க நான் வரமாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, என்னால வர முடியாது, என்னால அங்க வர முடியாது என்னால இல்ல. உண்மைக்கே மோஸ்ட்லி அதான் உண்மை. என்னால வர முடியாது, நான் சண்டை போட்டு வந்துட்டேன், அங்கெல்லாம் வர முடியாது. நெவர் நெவர் வருவேன். நாங்க ஒரு நாளைக்கு யோசிச்சு நாங்க நீங்க வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல வீடு வந்த பிறகு நல்லா இருக்கு, ஓகே. நான் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல லைஃப்ல, நல்லா இருக்கணும், அதுவே போதும். எல்லாருமே நல்லா, எல்லா லைஃபும் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போகணும். என்னென்ன ஒரே ஒரு மட்டும்தான், இந்த மாச டியூ இல்லாத லைஃபுக்குள்ள நுழையணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்போ கார் டியூ மட்டும் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்கு. இந்த டியூவை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த டியூ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இஎம்ஐக்குள்ள போவே கூடாதுன்னு 2 பேருமே அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா, ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும். அப்படியே சப்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு காருக்கெல்லாம் இல்லாம ஒரு வீட்டுக்கு, ஒரு இடத்துக்கு, நகைக்கு, அதுக்கு போடணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு நான் கட்டினேன் அப்படின்னா நாளைக்கு அது கூடடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பண்ணணும்னு ஒரு தோணுது. மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இந்த கார் எடுத்துறோம், இந்த கார் வந்து தர்ஷனுக்காக. நம்ம நிறைய பேர் வந்து பால் காய்ச்சி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சொல்ற ஒவ்வொரு விஷயமும், நம்மளுடைய ஹாலோட சைஸ் கேட்குறீங்க, ரூமோட சைஸ் கேட்குறீங்க, வீட்டோட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, கிச்சன் எவ்வளவு, இந்த இன்டீரியல் ஒர்க் பண்ணது எவ்வளோ பட்ஜெட்டு, வீட்டோட பட்ஜெட்டு, இது எல்லா வீடியோ ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே கண்டிப்பா சொல்றோம். டிவி கூட என்னால் மாட்ட முடியாம இருக்கு, டிவி கீழே தான் வச்சிருக்கேன். நேத்தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம். எதுவுமே ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஓரளவு டீசெண்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் இன்னைக்கு 2 ஃபேன் மாற்றினேன். ஃபேன் வந்து சரியாக காத்துலன்னு சொல்லிட்டு பிராண்டடாக கொஞ்சம் ஃபேன் வாங்கி தலைலாம் ஆடுது முடியும். ஆமாம், இப்போ தான் ஆடுது. இதுக்கு முன்னாடி போட்ட ஃபேன்லாம் இத்தி ஆடாது, வேர்த்து ஊற்றிருக்கணும் உட்காந்தாலே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீட்டில் ரெடி பண்ண பிறகு ஒன்று ஒன்றா போடுவோன்னு வச்சுருக்கோம். எல்லாமே ஃபோட்டோ எதுவுமே இப்போதைக்கு மாற்ற ஐடியா இல்லை. மாற்றுறது ஃபோட்டோ எடுத்து வேற ஃபோட்டோ ஏதாவது போட்டு நம்ம பண்ணணும்னு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மோஸ்ட்லி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சர் வீடியோல நீங்க கேளுங்க. ஏன் நீங்க தென்காசி திடீர்னு போயிருந்தீங்கன்னு கேட்டாங்க, மறந்துட்டேன் பத்தியா. அது என்னன்னா, என்னோட மாமியாக்கு வந்து, என்னோட அம்மாவுக்கு வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கண்ணு சரியா ஒழுங்கா தெரியல, 2 கண்ணுமே. இப்போதைக்கு ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் 10 நாள் 15 நாள் கழிச்சு, 10 நாள் 15 நாள்ல ஒரு 1 மந்தாவது மோஸ்ட்லி ஆகும். சரி, ஒரு 20-30 நாள், ஒரு 1 மந்த் இன்னொரு கண்ணை வந்து ஆபரேஷன் பண்ண போறோம். ஒரு கண்ணு அதனாலதான் நான் திடீர்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டு இங்கதான் இருந்தாங்க. காது குத்து முடிஞ்சதும் ஒரு மறுநாளே காலையில ட்ரெயின் ஏறி ஊருக்கு போயிட்டாங்க. போய் வியாழக்கிழமை காலையில ஆப்ரேஷன். உடனே நாங்க தம்பிய பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை தம்பிக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க. சரி 3 நாள் லீவுன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு அப்படியே தென்காசி கிளம்பிட்டோம். தென்காசி கிளம்பி நேற்று சாயங்காலம் தான் வந்தோம். வந்து பார்த்தா இங்க கரண்ட் இல்லை. வந்தா இங்க கரண்ட் வந்து பீஸ் போயிடுச்சு. விடிய இல்லைங்க, இதுல வந்து கரண்ட் இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர்லயே பீஸ் போயிருச்சான். காலையில 10 மணிக்கு வந்து கரண்ட் போறாரு. கார்ல போய் தூங்கணும்.
கார்ல போய் அதான் மூஞ்சி ஒரு மாதிரி வீங்க எனக்கு தூக்க கலக்கம் இருக்கு கார்ல குளிச்சாலும் போய் ஏசியை போட்டு நைட் 2 மணிக்கு போய் எல்லாரும் 3 பேர் நான் தம்பியே வரல 3 பேர் கார்ல தூங்கணும் 6 மணி வரைக்கும் விடிய காலை 6 மணி வரைக்கும் ஆமா வண்டி அங்க ஓடிட்டே அத்தை வீட்லலாம் கரண்ட் இருந்துச்சா இருந்துச்சு ஆனா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு வெளியில ஒரு ஃபேன் தானே சுத்தும் அதனால தெரியல நாங்க வீட்டுக்கு வர வேண்டியதான்னு கேட்டாங்க நீங்க தூங்கிட்டியே நான் வந்து அந்த நேரத்து ரெண்டாவது அங்கேயும் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரல கார்லயே படுத்துட்டோம் ஆமா கார்லயே தூங்கி காலைல எந்திரிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லை காலையில கொஞ்சம் ஆமா நிறைய பேர் ஒன் டே vlog எல்லாமே கேக்கீங்க கண்டிப்பா ஒன் அடுத்த டே மாசத்துல இருந்து உங்களுக்கு தினமும் வீடியோ ஏன்னா தம்பி ஸ்கூல் போறான் அடுத்தடுத்து வீடியோ ஒன் பை நாங்க போட்டுட்டே போடுறோம் கண்டிப்பா வீடியோ போறோம் ஒன் டே நிறைய vlog பேர் வந்து கேக்குறீங்க வீடியோட பட்ஜெட் இந்த அதான் சொல்லியிருப்பேன் வீடியோட பட்ஜெட் ஃபுல் ஹோம் அப்டேட் தான் கேக்குறீங்க ஃபுல்லா அப்டேட் வீடியோட அப்டேட் தான் கேக்குறீங்க அடுத்த மாசம் வந்துரும் கண்டிப்பா அடுத்த மாசம் ஃபுல்லா இன்னொரு ஒரு நாள் தானே இருக்கு 29 அதுக்கு அடுத்த மாசம் ஃபுல்லா ஹோமோட அப்டேட் ஃபுல்லா கொடுக்குறோம் எல்லாமே ஸோ நீங்களும் பார்த்துங்க எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எங்களுக்குமே தெரியாது ஆனால் நாங்கள் கட்டின பிறகு இப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் போது அடுத்து மாடியோ இல்லை வெளியில் ஒரு வீடு கட்டினா நல்ல ஐடியா பண்ணி பண்ணலாம் ஆமாம் ஆமாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்த கமெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ரீப்ளை பண்ணிட்டோம் எல்லாரும் கேட்பாங்க பால் காய்ச்சி என்ன நான் காது ஊத்துக்கு என்ன பண்ணீங்க இவ்வளோ பண்ணீங்க ஏன் பண்ணீங்க அப்படி எப்படின்னு புடுங்குறாளா பண்ணுறாளா நீ நிறைய பேர் அவளவே திட்டுறிய மஞ்சள்லாம் அதெல்லாம் கிடையாது அவன் தங்கச்சி ஒரு தங்கச்சி தான் இருக்கா அவங்க பண்றது நம்ம எல்லாம் பண்றது பண்ண அவ்வளவுதான் அது முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் சடங்குலாம் என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லை அவ்வளோ பெருசாலாம் பண்ணலையா சும்மா தட்டு தான் நான் தான் சொல்றேன் தட்டுக்கு வந்து நாங்க வாங்கினது எனக்கு அவ்வளவா எனக்கு தெரியும் தட்டுமே அந்த டயத்துல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே தட்டா வச்சிருவோம் போட்டு ஏன்னா இதுக்கப்புறம் நமக்குமே என்ன ஃபங்க்ஷன் இப்போதைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நமக்கு கிடையாது ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை தம்பிக்கு வந்து நான் வச்சா என்ன வைப்போம் தம்பின்னு வந்தா காது ஊத்து தான் அடுத்து ஃபங்க்ஷனாலே அடுத்து காது ஊத்து தான் அங்கேயுமே அண்ணன் வீட்லேயுமே பால் காய்ச்சி இருக்குது இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீடு பால் காய்ச்சி எப்போன்னு தெரில மயிலனுக்கு காது ஊத்து இருக்குது ஸோ அங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது நமக்கு நான் அடுத்து வந்து தம்பியோட நான் 5 வருஷம் இருக்குது தம்பியோட இது மட்டும்தான் நான் பிளான் வச்சுருக்கோம் காது ஊத்து தான் பிளானு பார்ப்போம் எப்படின்னு எஸ் அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக வீட்டோட வீடியோ கண்டிப்பாக போடுறோம் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் தொடர்ந்து வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா வீட்டில் தான் இருக்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ ஒன் பை நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறோம் அதே மாதிரி சமையல் வீடியோ நிறையா பேர் கேட்குறீங்க நம்ம வீட்டில் வந்து புது கிச்சன் இருக்கனால கண்டிப்பாக போடுறோம் எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இருக்குது கண்டிப்பாக போடுறோம் சரிங்களா வச்சு சமைப்பாங்க எனக்கு எங்கே சமைக்க தெரியும் தெரிஞ்சது சமைப்போம் 2 பேர் சேர்ந்து சமைப்போம் ஸோ அடுத்த சந்திக்கும் முறை உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சரல் பாய்.